அருமையான ஒளிபெருக்கி அருமையான மக்கள் இருந்துட்டாலும் என்ன பண்றது, இயற்கையின் காரணம் இல்லையா? அதனால வந்தப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்லப்பா. யாருமே இல்ல, எப்படி நாடகம் ஆடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இருந்துட்டாலும் நமக்கு கடவுள் இருக்காரு இல்லையா? 10 பேர் பார்த்தாலும் 10,000 பேருக்கு சமம் இல்லையா? அதனால அகிலாண்ட கோடி பிரம்மண்ட நாயகி 1000 கன்னடையா என் தாயான முத்துமாரி வளர்ந்துக்கிட்டு பிரேகதைக்கு செல்வோம். வளமலைக்கு உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தாலே கரம் குவித்து வேண்டுகின்றோம். மதிப்பு மரியாதைக்குரிய நாடக கடமை கண்ணியம் கட்டுப்பட கருதப்படும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பள்ளி பயிலும் மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் என்னுடன் பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் விழாவினை சிறப்பு தரும் அத்தனை அன்பு நாள் உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் முக்கான மக்களுக்கு வணக்கங்கள் பல. அப்படி இருந்துட்டாலும் ஜாம்பவ 4 பேர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாம் எங்க பொறுக்கி போட்டு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அருமையான பக்கம் இல்லையா? இருக்கட்டும். அப்படி இருந்துட்டாலும் நல்லா இருக்கீங்கல்ல? நீங்க நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். ஆமல்லப்பா. அப்படி இருந்தாலும் அந்த அகிலங்கப்படி பிரம்மண நாயகி வணங்கினாலும் அந்த 6 படை வீடு கொண்ட சந்தன் கடமன் கதை விலர் கார்த்திகேயன் சரவணபவா தாழ்பணைகின்றேன். அப்பன் முருகபெருமான வணங்கணும் இல்லையா? வணங்கிடுவோமா? கொன்ற குடி ஊரழகா கொன்றாட மேலழகா குடி ஊரழகா
நான் யாரு, எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா, ஆர்வம் இருக்கா? இல்லையா? இருக்கா? இருக்கணும். அதனால நாட்டமலை எல்லை தெலுங்காபுரி சீமை கோட்டை மலை ஆண்டு கொண்டிருக்கும் கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாரிக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைங்களாங்க. ஆமா, கல்யாணம் ஆகி 60 வயசு ஆயிடுச்சு. 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்குமா என்ன? பிறந்தாலும் பிறக்குமா? அப்படியா? அதுதான் உண்மை. அதனால 60 வயசு ஆயிடுச்சுல, 60 வயசு ஆனாலும் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு மக்கள் வாயை அடைக்க முடியுமா? வடவாயை மூடனாலும் ஊர் வாயை மூட முடியாது இல்லையா? அதனால அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இருந்துட்டாலும் அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய புண்ணியம் பண்ணிருக்காங்க இல்லையா? அதனால கடவுளோட அருளால, இறைவனின் அருளால் நீண்ட வருடங்களுக்கு அப்புறம், நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரே பிரசவத்துல 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்குங்க. ஆமா, உங்க வீட்டுல எல்லாம் எப்படி? 2 பேரு. அடியாத்தி, விஷம் வச்சு கொண்டுட்டியா சாமி? ஒருத்தது 2 பேரா? அதுலயும் ஒருத்தனை விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. பாத்துக்க, கொலகார பையன். இருக்கட்டும். ஒரே பிரசவத்துல 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கோம் இல்லையா? அதனால 7 பேர் அப்படின்னு சொன்னா என்ன பண்றீங்க? 7 பேர் அப்படின்னு வாயை குழக்கிறீங்க இல்லையா? அதனாலதான் அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நந்தவனத்தை விட்டு அரண்மனையை விட்டு போக கூடாது. ஏன் அப்படின்னு கேளுங்களே. அப்படி போனா விளையாட்டு பிள்ளைத்தனமா, சிறு பிள்ளைத்தனமா உன்னையெல்லாம் வெளிச்சம் வந்துடும், வெளிச்சத்துல போட்டு உடைச்சிருவோம் இல்லையா? அதனால சின்ன பிள்ளைத்தனமா நாங்க ஒரே பிரசவத்துல 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவோம். சொன்னா என்ன ஆகும்னா நோய் நொடி அண்டிரும், திருஷ்டி, கண் திருஷ்டி ஆயிரும் சொல்லி அப்பா சொல்லியிருக்காரு. வெளியில போக கூடாது, யாரையும் பார்க்க கூடாதுன்னு. நான் தெரியாதனமா வந்துட்டேன், உங்களையும் பார்த்துட்டேன். என்ன பண்றது? கண்ணை மூடிங்க. அட மூடுங்க, எடுத்து போட்டு மூடுங்க. நீங்க கண்ணை மூட முடியாதா? ஐயோ, ஆமா. இருந்துட்டல அப்பா சொன்ன பேச்ச தட்டாம கேட்கணும் இல்லையா? நீங்களாம் எப்படியே தெரியாது, சொன்ன பேச்சே கேட்க மாட்டீங்க பாரு. அதனாலதான் நான் நாடகத்துக்குள்ள வர்றீங்க. நேரத்துக்குலாம் என்ன பண்ணணும்? வீட்டுல நல்லா தூங்கணும் இல்லையா? நேரம் தடு சாமமா இருக்கணும். ஆனா சொல்ற பேச்ச கேட்காததுனாலதான் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. பொதுவான எல்லாருமே. அதனால நான் மட்டும் என்ன பண்ணிட்டேன், அப்பா பேச்ச தக்காம கேட்கிற பொண்ணு இல்லையா? ஒரே பிரசவத்துல 7 பேர் பிறந்திருக்கோம்ல, 7 பேரும் அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கும். என்னை பார்த்தா என் அக்கா தங்கச்சிங்களை பார்க்க தேவையே இல்ல, ஒரே மாதிரி இருப்போங்க. அப்படியா? அப்படி இருக்கேன். 7 அக்கா தங்கச்சி. ஆமா, அழகா இருக்கேன்னா சரி இருங்கல, அழகா இருக்கேன்னு கேட்டா சரி இருங்க அப்படின்னா என்ன பதில் இது? அதனால என் அக்கா தங்கச்சிங்கள பார்க்க தேவையே இல்லை, என்ன பார்த்தா போதும், அவங்களை எல்லாம் பார்க்க தேவையில்லை. அதனால 7 பேருக்கு 7 பேர் வச்சு கஷ்டப்படாம ஒரே பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன பேர் வச்சிருப்பாங்க? குப்பாயியா, மங்கம்மாவா, அடப்பாவியலா? சரிங்க, தெலுங்காபுரி கிராமத்தை சேர்ந்தவங்க தானே நாங்க. அதனால தெலுங்காயி என்ற பெயர் நம்ம சுட்டி சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வராங்க. எப்படி வளர்த்து வராங்க? சீரோடும் சிறப்போடு வளர்த்து வராங்க இல்லையா? எப்படி சீரோட சிறப்போடு வளர்த்து வராங்க அப்படின்னா,
அதனால அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா வார வெள்ளிக்கிழமையானா நந்தவனத்துக்கு போகணும், ஆடணும், பாடணும், ஓடணும், முடியாதணும், உட்காரணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்பா பேச தட்டாம கேட்கிற பொண்ணு நானு. அதனால என்ன பண்ணணும்? இன்னைக்கு என்ன கிழமை தெரியலையா? திங்கக்கிழமையா? இல்லங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால வெள்ளிக்கிழமை இல்லையா? அப்பா சொன்னது மாதிரி நந்தவனத்துக்கு போகணும் இல்லையா? நந்தவனத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? தோழி அழைக்கணும். தோழி வந்து இல்ல, அதுக்கு முன்னாடி தோழிக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா மந்திரியார் அழைக்கணும். அதனால அவரை கூட்டிக்கிட்டு தான் நந்தவனத்துக்கு போகலான்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் என்ன நினைக்கிறீங்க? கூட நீங்க வரையல? வரீங்களா? வரலையா? நல்ல விஷயம். அப்பா நாங்க வரலன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லாட்டி நாங்க வர்றோம். நீ வரியா சாமி? நீ எதுக்கு? அது சரிங்க. அப்படி இருந்துட்டாலும் எப்படி மதுரையர் அழைக்கணும்? மறிக்கொழுந்தே நீங்களும் சேர்ந்து கூப்பிடுங்க.